ப்ராப்ளம் சால்விங் இஸ் பேக். எல்லாருமே வாங்க. இனிமேல் நீங்கள் கேட்ட மாதிரியே ஜாவா சீரிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ரெண்டுமே கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். பிரேக்கே இல்லாமல் அடுத்தடுத்த மாதிரி வீடியோஸ் வரும். நீங்கள் கேட்ட ஜோகோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஃபிபனாக்கி சீரீஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நமக்கு இந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங்கில் சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். சம் ஆஃப் சீரீஸ், அப்புறம் ஒரு பர்டிகுலர் நம்பர் லைக் 1 2 3 4ன்னு ஏதாவது ஒரு சீரீஸ் கொடுத்து அதை நம்ம லாஜிக்கலாக கண்டுபிடிக்கணும். என்ன டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த சீரீஸை எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளமே. அந்த சீரீஸுங்கிறதே ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். சீரீஸ் கண்டுபிடிச்சி அந்த சீரீஸை ரெப்ளிகேட் பண்ணுறது. அதில் ஒன் ஆஃப் த சீரீஸ் தான் ஃபிபனாக்கி சீரீஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ். ஏன்னா இதுவும் அந்த சீரீஸ் டாபிக்ஸ் கீழே இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இப்போது ஃபிபனாக்கி சீரீஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபிபனாக்கி சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0 and 1 இந்த ரெண்டு நம்பரில் தான் அந்த ஃபிபனாக்கி சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிபனாக்கி சீரீஸ்னாலே 0 and 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர், ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் தேர்ட் நம்பர். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டோமா, இனி அடுத்தது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபோர்த் நம்பர். புரியுதா? இதுதான் சீரீஸ். இப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் தான் நம்ம எப்போயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 and 1. அதில் இருந்து நம்ம ஆட் பண்ண தான் சீரீஸ் பில்ட் ஆகும். ஸோ இந்த சீரீஸை வந்து நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல, ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி ஃபிபனாக்கி சீரீஸ் வரும் அப்படிங்கிறது. 0 1 அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதோட தேர்டு சீரீஸோட தேர்ட் நம்பர். சீரீஸோட ஃபோர்த் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் அண்ட் தேர்டை ஆட் பண்ணணும். ஸோ லைக் எப்படின்னா, ஒரு நம்பர் அட்வான்ஸாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 2 3 4 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிஃப்த் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபிஃப்த் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? இதுதான் இந்த சீரீஸில் இருக்கிற லாஜிக். இந்த சீரீஸில் இருக்கிற லாஜிக்கே இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர். ஓகே, நான் வேணா உங்களுக்கு இதை இன்னும் பெட்டராக புரியறதுக்கு வேணா ஒன்று பண்ணலாம். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒரு சீரீஸோட ரெப்ரசன்டேஷன் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிற சீரீஸை நான் இந்த பாக்ஸஸ்குள்ளே தான் போடுவேன். அந்த சீரீஸோட நம்பர்ஸ், லைக் இந்த சீரீஸோட 5வது நம்பர் என்ன, சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் நம்பர்ஸ். அதில் 5வது நம்பர் என்ன, 4வது நம்பர் என்ன, 2வது நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நான் வந்து இப்போ நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது சீரீஸோட ஃபஸ்ட் நம்பர் எப்போவுமே ஃபிபனாக்கி சீரீஸோட ஃபஸ்ட்டு நம்பர் என்றைக்குமே 0வாக தான் இருக்கும். இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. 0 அண்ட் அதுக்கு அடுத்த நம்பர் எப்போவுமே 1. ஸோ ஃபிபனாக்கி சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எப்போவுமே டிசைடட். இது வந்து மாறவே மாறாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பிக்கும், அடுத்தது 1. இப்போது தேர்டு டிஜிட் என்ன அப்படின்னா அதுவும் 1 தான். ஃபோர்த்து டிஜிட் இப்போ 2ன்னு வரும். ஸோ இதுதான் ஃபிபனாக்கி சீரீஸ். நம்ம ஃபிபனாக்கி சீரீஸ்னு பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட லாஜிக் எப்படி இந்த நம்பர்ஸ் இங்கே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 and 1 இருக்கும். இந்த 0 and 1 கூட்டினா 1, 1 கூட்டினா 2. ஓகேவா? இப்படி தான் வரும். இதே சீரீஸில் இது அப்படியே கண்டினியூ ஆகும். எப்படி 1 and ஸோ இப்போ 1 2 கூட்டினா 3. ஓகே,
நம்ம என்ன போட்டிருந்த பாக்ஸஸை ஃபில் பண்ணிடலாம். இன்னும் அடுத்தது வந்து 5, அடுத்தது வந்து 8. நான் அதுக்கு அடுத்தது 2 டிஜிட் நம்பரில் போயிடும். ஏன்னா 5 + 8 13. ஓகே ஓகே. இப்போ நம்ம நினச்ச மாதிரி ஃபிபனாக்கி சீரீஸை கொண்டு வந்துட்டோம். எப்படி ஃபிபனாக்கி சீரீஸோட ரூல்ஸ் படி நம்ம கொண்டு வந்தாச்சு. பட் இதை ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், அதுதான் இப்போ யோசிக்க வேண்டியது. ஃபிபனாக்கி சீரீஸை நம்ம டைரெக்டாக கொண்டு வந்துட்டோம். எப்படி ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதையே நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு லாஜிக் தேவை. அந்த லாஜிக்கை வச்சு அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன லாஜிக் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க லைட்டா. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இதை நம்ம மேலே கொண்டு போய்க்கிடுவோம். அப்போனா ஈஸி. இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சாரி, செகண்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் டூ பொசிஷன்ஸ் எப்பயுமே ப்ரீடிஃபைன்டு 0 and 1 தான். தேர்டு பொசிஷனோட நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் பொசிஷன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இதுதானே. தேர்டு பொசிஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் பொசிஷனில் இருக்கிற நம்பரையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணணும். அதே இதுதான் அடுத்த நம்பருக்கு. ஓகே, இப்போ தேர்ட் பொசிஷனோட கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா செகண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஆட் பண்ணியாச்சு, தேர்ட் பொசிஷன் கிடச்சிருச்சு. பட் அடுத்த பொசிஷன் ஃபோர்த் பொசிஷனை கண்டுபிடிக்கணும்னா தேர்ட் பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் ஆட் பண்ணணும். புரியுதா? பாருங்க, இப்போ 2 + 1, செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, 1. தேர்ட் பொசிஷனில் வர வேண்டிய ஆன்சர் 1 வந்துருச்சா? ஓகே, ரைட்டு. அடுத்தது இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தேர்டு பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் ஆட் பண்ணணும். அப்போது தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குது, 1. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 1. அப்போ ஆன்சரு 1 + 1 2. பாருங்க, ஃபோர்த் பொசிஷனில் 2 வந்துருச்சு. ஓகே, இதுதான் இந்த இதில் இருக்கிற லாஜிக்கே. இப்படி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமை அப்ரோச் பண்ணணும். ஒரு சீரீஸே இருக்குது அப்படின்னா, ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இந்த சீரீஸை நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாலே எப்படி அந்த சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க, என்ன லாஜிக் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு தாட்டாக இருக்கணும். ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னாலே ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கலாக அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அந்த மேத்தமெட்டிக்கலாக எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்க, என்ன லாஜிக்கை ரெண்டு இதுக்கு நடுவில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம நினச்ச மாதிரி இந்த லாஜிக் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுனா கடைசி வரைக்கும் என் நம்பர் ஆஃப் ஃபிபனாக்கி நம்பர் சீரீஸ், லைக் இப்போ இது வந்து 8வது நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். 8வது ஃபிபனாக்கி சீரீஸில் இருக்க நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபிபனாக்கி சீரீஸில் இருக்கிற லாஜிக். ஓகே, இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தாச்சு. இப்போ இதே இது தியரட்டிக்கலாக என்ன பார்த்துருக்கோமோ அதை ப்ரோக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இங்கே இப்போயே பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு இங்கேயே சொல்லிட்டு போயிடுறேன். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு ப்ரோக்ராமை இஃபா இல்லை ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா இல்லை கண்டிஷன் யூஸ் பண்ணணுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ஒன்று செக் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது இஃப். அதே இது ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சிச்சுன்னா அதில் லூப் யூஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே இஃப் செக் வருதா இல்லை திரும்ப திரும்ப ஒரே இதை பண்ணுறோமா? நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். இங்கே நம்ம எதையுமே செக் பண்ணல. இங்கே எதாவது செக் பண்ணுறோமா? இது இத்தனை நம்பராக இருக்கா, இது இத்தனை நம்பராக இருக்கான்னு எங்கேயாவது செக் பண்ணுறோமா? ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுறது திரும்ப திரும்ப ஒரு பொசிஷனில் இருக்கிறதையும் இன்னொரு பொசிஷனில் இருக்கிறதையும் ஆட் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும் திரும்ப ஒரு பொசிஷனில் இருக்க இன்னொரு பொசிஷனில் இருக்கிறதையும் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். இதை தவிர நம்ம வேறு எதாவது பண்ணுறோமா? வேறு ஒன்றுமே பண்ணுறதில்ல.
அப்போ திரும்ப திரும்ப ஒரு இதை பண்ணுறோம்னாலே அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? லூப். ஓகே, இதை லூப்பை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ டைரெக்டாக ப்ரோக்ராமில் போயிடலாம். ஓகே, கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக இங்கேயே நம்மளோட கோட் ஸ்னிப்பெட்டை முதல் ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராமருக்கு அழகு என்னன்னா, நம்ம எப்போ பென் அண்ட் பேப்பரில் சால்வ் பண்ணுறோமோ அதுக்கு சைட்லேயே நம்ம ப்ரோக்ராமில் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம், என்ன லைன்ஸ் ஒரு லைக் அதை வந்து ஸ்னிப்பெட்டுன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் எக்ஸாக்ட் ப்ரோக்ராமாக எழுத தேவையில்ல, பட் ஸ்னிப்பெட்டாக அந்த பர்டிகுலர் லாஜிக்கை மட்டும் நீங்கள் இங்கே டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் ஈஸியாகவே அங்கே ப்ரோக்ராமில் கொண்டு போயிட முடியும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு இங்கேயே ஆரம்பிப்போம். இப்போது ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எப்போயுமே. இங்கே வந்து ஸ்டெப் 1ல் ப்ரோக்ராமாக எடுக்கிறோம். ஸோ ப்ரோக்ராமில் ஸ்டெப் 1 என்ன பண்ணுறோம்? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 0 and 1 வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட், அது வந்து எப்போவுமே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸு எப்போவுமே ஃபிக்ஸட், அது மாறவே மாறாது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா 2 நம்பர் டிக்ளேர் பண்ணிப்போம். num1 is equal to 0, அப்புறமா num2 is equal to 1. ஓகேவா? இது ரெண்டும் வேரியபிள்ஸ். ஸ்டெப் 1 முடிஞ்சு. இதை நான் சின்னதாக்கிடும், ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிடும், இதையுமே சின்னதாக்கிடலாம், அப்போ தான் நிறையா டைப் பண்ண முடியும். ஓகே, num1 equal to 0, num2 equal to 1. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 நம்பர் இப்போது டிஃபைன் பண்ணியாச்சு. 3வது நம்பர் தான் நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு டைம்ஸும் என்ன பண்ண போகிறோம்? 3வது நம்பர் லைக் என்னன்னா இதுக்கு 3ஆம் நம்பருக்கு அப்புறம் வர நம்பர்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா num3ன்னு ஒன்று வச்சுப்போம், அதில் நம்மளோட கேல்குலேஷனை வச்சுப்போம். ஸோ கேல்குலேஷன் என்ன பண்ணுறோம்? இங்கே அடிஷன் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 வச்சு இனிஷியலைஸ் பண்ணணும், ப்ளஸ் அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணணும். இங்கே வந்து அடிஷன் தான் பண்ணுறோம். ஸோ 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு, 3 நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் நீங்களே பாருங்கள். 0 and 1. நான் வந்து என்னென்னா இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணதை வச்சு ப்ரோக்ராம் டிரைவ் பண்ணணும். இதுதான் எப்போவுமே கரெக்டு. இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேறு எப்படியும் டைரெக்டாக கோட் அடிக்கிறேன், இல்லை டைரெக்டாக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா ஒரு தடவை பண்ணலாம், திரும்ப திரும்ப அதை பண்ண முடியாது, மறந்துடுவீங்க. ஸோ இங்கே சால்வ் பண்ணியாச்சு, நம்ம 0 1 1 போட்டோம். அடுத்தது 1. இப்போ இந்த 1 எப்படி வருது? நம்ம தேர்டு பொசிஷனில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இது எப்படி வருது? 0வே 1 ஆட் பண்ணால் வருது, கரெக்டா? ஸோ இங்கே 0 and 1 எதில் இருக்குது? நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணிடணும். num3 equal to num1 plus num2. ஓகே, நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு நம்பர் 3 வருது, கரெக்டாக? நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணுறோம், நம்பர் 3 வந்துருச்சு, ஃபைன். இப்போது நமக்கு ஈஸி, நம்பர் 1 நம்பர் 2 ஆட் பண்ணி நம்பர் 3 வந்தாச்சு, ரைட்டு. அடுத்ததாக நம்பர் 4 வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் 2வும் நம்பர் 3யும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது நீங்கள் நினைக்கலாம், ஓகே நம்பர் 1 நம்பர் 2 ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது ரெண்டுலேருந்து எடுத்துட்டீங்க, ஓகே. இப்போ நமக்கு நம்பர் 3ஐ நம்பர் 2ஐ ஆட் பண்ணணும். அப்போ நம்பர் புதுசாக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி நம்பர் 4 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 3 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு ஆட் பண்ணலாமா அப்படின்னு பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் தோணும். இன்னொரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுவோமா அப்படின்னு. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணலாமா? அது கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அது தப்பு. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்போது இதுக்கு பதிலாக லாஜிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்பர் 3க்குள்ளே தேர்ட் வேரியபிள் தேர்ட் பொசிஷனில் இருக்க நம்பர் இருக்குது, நம்பர் 1க்குள்ளே 0 இருக்குது,
நம்பர் 2க்குள்ள 1 இருக்கு. இப்போ இந்த மூணு நம்பரும் நம்ம கையில் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவை வந்து என்ன, இதை பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். 0 1 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். பிரிண்ட்டை தவிர வேற ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. அப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம் அந்த 0யும் 1யும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேருந்து 0 தேவையான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா 1 ஆட் பண்ணால் தான் நமக்கு 4 வரும். அப்போ இந்த 0 தேவையே இல்லை. அது இந்த பொசிஷனில் சும்மா தான் இருக்க போகுது. நம்ம ஒன்றில் அது தண்டத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த 0வை யூஸ் பண்ண போகிறது இல்லை. 0 ஃபஸ்ட் டைம் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணுற வரைக்கும் தான் அதோட யூஸு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இனிமேல் யூஸே கிடையாது. இதை நம்ம எக்ஸ் பண்ணிடலாம். அப்போது இங்கே இன்னொன்று ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, இது வந்து ஸ்டெப் 3ன்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஸ்டெப் 3ல நமக்கு என்ன தேவை, 0 1 1 2 3 5 6 8ன்னு அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே தான் போக போகிறோம். வேற ஒன்றுமே பண்ணல. இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுனால இதை பிரிண்ட் பண்ணிட்டா இதோட பர்பஸ் முடிஞ்சே போயிடும். அவுட் டாட் பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட். ஓகேவா, நமக்கு இது எதுக்கு தேவை, பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் தேவை. அது தாண்டி எதுக்கு தேவை, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 3ஆம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை. 3ஆம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், டிக்கு, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை இதை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட்டும் பண்ணிட்டோம். இனிமேல் இது தேவையான்னு கேட்டிங்கன்னா இந்த 0 தேவையே இல்லை. ஸோ 0 தேவையில்லாததுனால நம்ம இப்போ ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். புரியல, புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். 0 1 இது ரெண்டும் நம்பர் 1ம் 2லேயும் இருக்குது, ஆட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம், நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு இது திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அதை லூப்புக்குள்ளே போடுவோம். லூப்புக்குள்ளே போடும்போது நம்மளால் ஒவ்வொரு டைமும் நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5ன்னு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. அது ஒரு கரெக்டான ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறதில்ல. அப்போது வேரியபிள் கிரியேட் பண்ணலன்னா இருக்கிற வேரியபிளை எப்படி நமக்கு வேண்டிய மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிற அடுத்த தாட் வரணும் உங்களுக்கு. இங்கே நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணிட்டோம், 0வை பிரிண்ட் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. இனி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 போட்டிருக்கோமா. இதில் நம்பர் 1ல் 0 இருக்குது. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி இனிமேல் நமக்கு வந்து இது இல்லாமல் நம்பர் 1ங்கிறது நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிற நம்பர் வரணும், நம்பர் 2ங்கிறது நம்பர் 3 பொசிஷனில் இருக்கிறது வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நெக்ஸ்ட் டைம் லூப்புக்குள்ளே வரும்போது என்ன ஆகும், நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. அப்போ நம்பர் 1ல் 1ம் நம்பர் 2ல் 1ம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அடுத்த லூப்புக்கு போங்க. இதெல்லாம் லூப்பில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. வேணா நான் இதை வேணா ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு போட்டுரும். ஓகே, இது ரிப்பீட் ஆக போகிறதில்ல, இதுதான் ரிப்பீட் ஆகும். இதை நீங்கள் இப்படி வச்சுருங்க. ஓகே, அப்போ ரிப்பீட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்லானா 1 2 3. சரி, இது எல்லாமே ரிப்பீட் ஆக போகிற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்படி வச்சுருப்போம். இது வந்து ஒரு டைம் தான் பண்ண போகிறோம். இனிஷியலைசேஷன் எப்பயும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ விட்டுருங்க. ரிப்பீட் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. இது திரும்ப திரும்ப நடக்கணும், ஏன்னா அடிஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்பர் 1 பிரிண்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இதை பிரிண்ட் பண்ணணும். நமக்கு வந்து எப்பயுமே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையே. பிரிண்ட் த ஃபிபனாக்கி சீரீஸ், அதுதான் வேலை. எத்தனாவது நம்பர் வரைக்கும் யூசர் கொடுக்குறானோ அத்தனை வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ரைட்டு. இப்போது ஸ்டெப் 3ல் நான் சொன்னது என்ன, நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற நம்பரை ஸ்வாப் பண்ணி நம்பர் 1 ஸ்வாப் இல்லை, ரீப்ளேஸ். ஸ்வாப் கிடையாது, ரீப்ளேஸ். நல்லா ஞாபகம் கேட்டுக்கோங்க. ஸ்வாப்புங்கிறது இதை இங்கே கொண்டு போய் இதை இங்கே கொண்டு போனால் அது ஸ்வாப்பு.
நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜீரோவை பிரிண்ட் பண்ணிட்டோம். ரைட்டா? இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். ஜீரோவை இங்கே பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போது ஜீரோவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், num1 ப்ளஸ் num2ன்னு அப்படியே தான் இருக்குது. அப்போது num1ல் இந்த ஒன்னையும் num2ல் இந்த ஒன்னையும் கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 3ல் என்ன வரும், 2 வந்துடும். ஏன்னா நம்பர் 3 ஈக்குவல் டு num1 ப்ளஸ் num2. அப்போ நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 என்னது, ஆட்டோமேட்டிக்காக 2. இப்போ நமக்கு இந்த வேல்யூவும் கிடச்சிருச்சா. அடுத்ததில் என்ன பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நம்பர் 1. நம்பர் 1ல் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போது இது பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ நம்ம லாஜிக் படி இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போது இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் ஸ்டெப் 3ல் வரணும்னா, நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 2. அதே மாதிரி நம்பர் 3 ஈக்குவல் டு, சாரி தப்பு, நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 3. அதான பண்ணுறோம். இங்கே 0 இருந்துச்சு, திருப்பி வேணா உங்களுக்கு காட்டுறேன். 0 இருந்துச்சு, அதை பிரிண்ட் பண்ணிட்டோம் இங்கே. ஸோ வெளியே வந்துடுச்சு. இனி நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2. நம்பர் 1ல் நம்பர் 2வை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 3. அப்போது 3ல் இருக்கிறத 2ல் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போது திருப்பி லூப்பை விடுங்க, மேலே ரிப்பீட்டட் ஸ்டெப்புக்கு திரும்பி வருதா. நம்பர் 3 ஈக்குவல் நம்பர் 3ல் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3ல் என்ன இருக்கும்னா இந்த 1 தான் இருக்கும். பட் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம அதை எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. அப்போது இந்த 2 இங்கே வந்துடும். இந்த 2 இங்கே வந்துடுச்சுன்னா அடுத்தது என்ன, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நம்பர் 1 மறுபடியும் நம்பர் 1 பிரிண்ட் ஆகும். நம்பர் 1 என்னது, 1. ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. திரும்ப மறுபடியும் அதே தான், நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2. அப்போ இந்த 1 பொசிஷனில் 1 வந்துடும். அப்போ என்ன, நான் இங்கே வந்து பொசிஷன்னு காட்டுறேன், பட் நீங்கள் பொசிஷனாக பார்க்காதீங்க. சரி, இனிமேல் எதுக்கு பொசிஷன், பொசிஷன் வேண்டாம், நீங்கள் இதை பொசிஷனாக பார்க்காதீங்க, இது இப்படியே இருக்கட்டும். இது வந்து வேரியபிள்ஸ்ன்னு பாருங்கள், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நான் ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ண வேரியபிள்ஸ் தான் இந்த 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2. அப்போ இங்கே இருந்த 1 தூக்கி இங்கே போட்டாச்சு. அடுத்தது நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 3. இங்கே இருக்கிற 2 தூக்கி இங்கே போட்டாச்சு. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள், என்ன வரும், நம்பர் 3 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. அப்போது 3ல் இந்த 3 வரும். ஆட் தானே பண்ணுறோம், 1 ப்ளஸ் 2 3. திரும்ப பிரிண்ட் பண்ணுறாங்க, இந்த 1 திரும்ப பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2, நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 3. ஓகே, இந்த லூப்பு கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை நீங்கள் எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை. புரிஞ்சதா? இதுதான் நம்மளோட ஸ்னிப்பெட். இந்த ஸ்னிப்பெட்டை அப்படியே கொண்டு போய் போட்டோம்னா ஒர்க் ஆகணும். ஓகே, நான் உங்களுக்காண்டி வேணால் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், ஸோ தட் நீங்களும் நம்புவீங்க. ஓகே, இப்படி பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இன்ட் num1 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து இப்படி பண்ணக்கூடாது, இது சின்டாக்ஸ் எரரு. ஸோ கமா போட்டு num2 ஈக்குவல் டு 1, num3 ஈக்குவல் டு 0. ஓகே, ரைட். இனி அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே இது பண்ணியிருக்கேன். அப்போது லூப் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன். ஓகே, இங்கே நமக்கு லிமிட் தேவை. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நமக்கு வந்து எத்தனை நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணுமோ, 0, 1, 1, 2, 3, 5, 8, 13 இப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா இது வந்து எத்தனை தடவை இது பிரிண்ட் ஆகணும்னு நமக்கு வந்து லிமிட் தேவை. அதை நீங்கள் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து நம்ம எத்தனை நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபிபனாக்கி சீரிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 8 நம்பர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சா அதோட 8th நம்பர் வந்து 13ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ப்ரோக்ராமில் கொண்டு வர பார்ப்போம். ஸோ வேணால் இன்னொரு நம்பர் போட்டுக்கிடுவோம், இன்ட் n ஈக்குவல் டு 8. இந்த n வேல்யூ நீங்கள் யூசர்கிட்டேருந்து வாங்கலாம். நான் இப்போ சும்மா போட்டிருக்கேன் I++.
ஃபைன். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுப்போம். num3 is equal to num1 plus num2 system.out.println num1. இது ஏன் உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டுறேன்னா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. ஐயோ சாரி, கரெக்டா அதுதான் இங்க பண்றியாடான்னு, அதுக்காண்டி தான், வேற ஒன்றும் பண்ணல. ஓகே, இதை வேணா நான் இங்கே கீழே கொண்டு வரேன், சின்டாக்ஸ் எரர் ஆகிடும். num1 equal to num2, num2 equal to num3 முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ கம்பைல் பண்ணுறேன். நோ சின்டாக்ஸ் எரர்ஸ். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இது வந்து ஃபார்மேட் பண்ணாதனால உங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம கோடில், ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார்மேட் பண்ணியாச்சு, நீட்டாக தெரியும் பாருங்க. 0 1 1 2 3 5 8 13 காப்பி பண்ணி உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 0 போட்டோமா, அடுத்து 1 போட்டோமா, 2 3 5 8 13. இப்போ இதை இங்கே வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நம்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிச்சோம். 0 1 1 2 3 0 1 1 2 3 5 8 13 5 8 13. இது எதனால் வருது? 0 1 ஆட் பண்ணால் 1, 1 2 1 1 ஆட் பண்ணால் 2, 1 2 ஆட் பண்ணால் 3, 2 3 ஆட் பண்ணால் 5, அப்படியே போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து டைனமிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் 13 போட்டிருக்கேன்னா, நீ இப்போ 13 போட்டிருக்க அதுனா ஏற்கனவே உனக்கு தெரியுங்கிறனால உனக்கு 13 போட்டேங்கிறீங்கன்னா, இதை நான் 5ன்னு வேணால் மாற்றுறேன். அதுக்கு முந்தின டிஜிட் வரைக்கும் வரும். 0 1 1 2 3. ஸோ டைனமிக்காக வரும். இந்த எண்ணை நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் ஃபிபனாக்கி சீரீஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நல்லா பேசிக்காக எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கோடை டிரைவ் பண்ணுறதுன்னு தெரியும். அதுக்காக இவ்வளோ லென்த்தாக எடுத்திருக்கேன். சப்போஸ் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு, இப்படி எடுக்கக்கூடாது ப்ரோ, இது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிபனாக்கி சீரீஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜோகோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க, அது ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி அது வரலாம், இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் வரலாம். வேறு எதுவும் வேணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.